ஹாய். குட் ஈவினிங் வேணி செந்தில், ஜெயந்திமா. அந்த செக்ஸ் வீட்டோ அப்படிங்கிற லிங்க் வந்து லிங்க்னு நீங்க போட்டீங்க. நான் தான் படிச்சுட்டேன்னா விடுங்களேன். மக்களே, சில ஆதாரங்களை காட்டுறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறதுக்காக தான் என்னை மெயினாக இந்த லைவை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹாய், நான் வந்து உங்களுக்கு ஒரு சில எவிடன்ஸ் அனுப்புகிறேன், போடுங்க சரியா? அதாவது ஏண்டா பரதேசி 10 பேர் கொண்ட குழுவில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் போய் பார்த்தீங்க? இவ வந்து ஒரு செக்ஸ் வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கா, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐடி இது என்ன ஆப்பு அப்படின்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, சரியா? இது என்ன ஆப்புன்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து 9 ஆப்புக்கு அட்மின் இவ தான். எத்தனை ஆப்பு? 9 ஆப்பு. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம சக யூடியூபரை வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேறு யாருன்னு அவங்க பெர்மிஷனோட சொல்கிறேன், யார் காண்டாக்ட் பண்ணாங்க, யாரை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது யூகே தமிழன் வந்து ஒரு போஸ்ட் போடுறார். என்னன்னு போடுறாங்கன்னா, கவிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறார். அதை வந்து ஒருத்தர் பார்க்குறார். பார்த்துட்டு கவிக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனும் அந்த ஃபோட்டோவில் இருந்த அம்மனியும் இந்த இதில் இந்த ஆப்பில் இந்த குரூப்பில் இந்த கவிக்குட்டின்ற ஃபோட்டோவும் ஒன்றா இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ இந்த இந்த பொண்ணு தானே நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசுனது, சரியா? இந்த பொண்ணு தானே நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசுனது. அப்போ வந்து இந்த பொண்ணு காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த பொண்ணு மாதிரியே, அதாவது ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த பொண்ணு மாதிரியே காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த பொண்ணுக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு மாதிரி, அதாவது ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த பொண்ணு மாதிரியே பேசி பேசின வாய்ஸ் யார் என்ன எதுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து போலீஸில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், சரியா? அதெல்லாம் வேறு. ஸோ காண்டாக்ட் பண்ணி பேசி 65,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்? 65,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 65,000 ரூபாய் பணம் எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுசிமா அப்படின்ற ஒரு இதில் வந்து குரூப்பில் வந்து இந்த குரூப், ஓகேவா, இந்த குரூப்பில் பேசி வாங்கினதாக நமக்கு தகவல். ஓகே, இதை பற்றி என்கொயரி வந்து போலீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றிய ரொம்ப டீப் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு அவுட்லைனாக தான் சொல்ல முடியும். என்ன நடக்குது, இந்த மாதிரியான மிஸ்யூஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பொதுமக்களுக்கு வந்து சரியா, நான் அதை பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸாக சொல்லணும். இது சட்டப்படி நடவடிக்கை அதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயத்தில் யார் உள்ளார போகணுமோ போவாங்க, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க உள்ளார போவாங்க. ஒரு பர்சனை, ஒரு பொண்ணை ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு
ஒருத்தவங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா நேரடியாக மீட் பண்ண மாட்டிங்களா? மீட் பண்ணாமல் ஃபோனில் பேசுனா எவ்வளோ வேணாலும் கொடுத்துருவீங்களா? தெரியாமல் தான் கேட்குறேன். கொடுத்துருவீங்களா? அவ்வளோ முட்டாளையா நீ? எவன் பணம் கொடுத்தானோ அவனுக்கு தான் சொல்கிறேன். இதுக்காக பயந்துக்கிட்டு எங்கள்கிட்ட வராமல் விட்டுற அந்த இதெல்லாம் இல்லை. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த இது போட்டிருக்கேன். சரியா? அவ்வளோ முட்டாளா? ஒரு பொண்ணை நேரில் பார்க்காம பேசவே இல்லாமல் ஏதோ ஒரு குரலை மட்டும் கேட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு நீ பணம் கொடுத்துருவியா? இந்த மாதிரி பல ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்றது பொதுமக்களுக்கு தெரியும். சரியா? யாருன்றது பொதுமக்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக ஏன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா மக்களுக்கு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓடுறது, ஒளியறது, கேஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து காவல்துறையோட சட்டத்தோட கடமை. சட்டம் பார்த்துக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு ஒரு இப்போ கவிதான்னு ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் கூட வராமல் நேரில் கூட மீட் பண்ணாமல் ஒருத்தவங்க பணம் கேட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் எடுத்து கொடுத்துருவீங்களா? அப்போ அது யார் மேலே தப்பு? மக்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏமாறுறவங்க யாரோட தப்பு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இருந்தே ஆரம்பித்து வருஷக்கணக்கில் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி பல பேர், ஈவன் அஞ்சலியோட ஃபோட்டோ முதற்கொண்டு, சரியா, எவ்வளோ பேரோட ஃபோட்டோஸு இதில் வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆனதுனால பல பெண்களோட ரகசியங்களை இப்போ நாங்கள் வந்து அதாவது ஷாக்கிங்கான விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, சரியா, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ நிறைய பெண்களோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே மிஸ்யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பான் வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கா. அதை யாரெல்லாம் போய் பார்த்தீங்க சொல்லுங்கள்? யாரெல்லாம் பார்த்தீங்க? யாரெல்லாம் இவ ப்ரமோட் பண்ண வீடியோவை 10 பேர் கொண்ட குழுவில் போட்டிருக்காங்க? யாரெல்லாம் அதை பார்த்தீங்க? அதை நான் என் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் பார்த்தேன். அந்த செக்ஸ் வெப்சைட்டில் என் பொண்ணோட ஃபோட்டோவை, என் குழந்தைங்களோட ஃபோட்டோவை, அண்டர் 18 குழந்தைங்கள ஃபோட்டோவை எடுத்து அதில் மார்ஃபிங் பண்ணி வெளியிட்டுட்டு அதை வந்து இவகிட்ட சொல்லி அதை ப்ரமோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இவளும் ப்ரமோட் பண்ணியிருக்கா. அவள் சொன்ன அதே வெப்சைட்டில், சரியா, அவள் சொன்ன அதே வெப்சைட்டில் அவள் சொல்லியிருக்கா பாருங்க. அந்த வெப்சைட்டில் இதை நான் வேற சொல்ல வேண்டாம். அவள் வந்து அந்த சேனலில், அந்த வெப்சைட்டில் என்னோட குழந்தைங்களோட ஃபோட்டோவை போட்டு அதை மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காங்க. அதை இவ ப்ரமோட் பண்ணியிருக்கா. இது போதுமா நமக்கு ஆதாரம்? சொல்லுங்க. இது ஒன்று போதுமில்ல? என்னடி என்ன உருட்டுற? அந்த ஐடி நோட் பண்ணுங்க. எந்த ஐடி? I am kindly asking all the people, kindly help my daughter education. She is studying UKG. I am working food delivery job. My humble request. ஐயோ, மக்களே எல்லாரும் வந்துட்டிங்களா? வந்து நம்ம பொன்மொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 குழந்தை. ஓகே, 2 பாப்பா, குட்டி பாப்பா. நான் வந்து ஏப்ரல் மந்த்தே வந்து நேம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் எல்லார்ட்டையும். கேட்குதா? சாரி பொன்மொழி, நான் வந்து
உங்களோட மெசேஜ் சொல்ல வரும்போது கட் ஆயிடுச்சு, சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கேட்குதா? நம்ம பொன்மொழி வந்து நம்மளோட கமெண்டர், ரொம்ப எஸ்எல்ஜி கமெண்டர் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நல்ல உள்ளங்கள், அவரோட குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து நம்ம படிக்க வைப்போம். சரியா? ஓகே. எஜுகேஷன். சித்து கருப்பி பேசின வீடியோ அந்த ஐடி தான் வரும். செக்ஸ் வெப்சைட்டில் பேரை படித்து சொல்லுது. நல்லா கவனிங்க. அந்த வீடியோவில் கருப்பி வரும். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே, அப்படியா? அந்த வெப்சைட்ல அதில் தான் பசங்களெல்லாம் தூக்கி குழந்தைங்களெல்லாம் தூக்கி போட்டு வச்சு ப்ரமோட் பண்ணுது அந்த நாதாரி முண்டை. என்ன? ஏய், நல்லா கேட்டுக்க. நீ தான் ப்ரொமோட் பண்ணியிருக்க. எப்படி? நீ தான் ப்ரொமோட் பண்ணியிருக்க. எப்படி பண்ணியிருக்க? மூஞ்சியை காட்டி பண்ணியிருக்க. எப்படி பண்ணியிருக்க? மூஞ்சியை காட்டி பண்ணியிருக்க. ஓட முடியாது, ஒளிய முடியாது, தப்பிக்க முடியாது. சரியா? டோன்ட் மிஸ்டேக் மீ மேம். ஐ எம் ஆஃபீஸர். சில்ட்ரன்ஸ் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நாம் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் அவாய்ட் பண்ணணும்? அப்படி கிடையாது, அவங்க சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு டிஸ்கண்டினியூ பண்ணி இன்னொரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க முடியாதுல்ல. சரியா? நான் சிவானந்த முதலியாரோட பொண்ணு. சரியா? சரியா? சிவானந்த முதலியாரோட பொண்ணு. எந்த இடத்துலையும் யாருக்கும் தலை வணங்கி போக மாட்டேன். மன்னிப்பு என் பரம்பரைக்கே கிடையாது. நான் முக்கியமாக பேச போகிறேன். இது வந்து போதை மருந்து. சரியா? அதாவது ஒரு முக்கியமான ஆதாரத்தை நான் காட்ட போகிறேன். இவங்க பண்ணுறது வந்து ப்ராஸ்டிடியூஷன். அதை வந்து 100% ஆதாரபூர்வமாக இப்போ நான் நிரூபிக்க போகிறேன். ஓகேவா? 100% ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்க போகிறேன். இருங்க. புரோக்கர் தாயோலி என்ன பண்ணுறான்? அவன் வந்து ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணுறான். புரோக்கரு, நீயும் அந்த கருப்பியும் என்கிட்ட வாசமாக சிக்கியிருக்கீங்க. எப்படி வாசமாக? நீங்கள் தான் அந்த சேனலை, நீங்கள் தான் வந்து செக்ஸ் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கீங்கோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்.